dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஜெர்மன் Black Forest கேக் ரெசிபி. இதில் ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சிஃப்டரில் 1/4 கப் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாமே சேர்த்து நல்லா சிஃப்ட் பண்ணி மாற்றி வைக்கலாம். இப்போ நான் இது ஒரு முறை சிஃப்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கம்பைன் ஆயிரும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு க்ளீன் அண்ட் ட்ரை பவுலில் 3 முட்டை எடுத்துருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு பீட்டர் ஹையில் வச்சு நம்ம பீட் பண்ணலாம். 2 மினிட்ஸ் பீட் பண்ணும்போது இந்த மாதிரி பதிஞ்சு வரும். இந்த டைமில் 1/4 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். பொடிக்காத சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது ஃப்ளஃபியாக ஒயிட்டிஷாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக வரணும். இதுதான் இதோட டெக்ஸ்சர். இப்போ ஒரு சின்ன பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சர் மில்க் அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லேருந்து ஒரு 1 or 2 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம எக் மிக்சரோட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் சேர்த்துட்டு நம்ம இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இது 2லேருந்து 3 ஷிஃப்ட்டாக நம்ம ஆட் பண்ணலாம். ட்ரை மிக்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக நம்ம மாற்றி மாற்றி ஆட் பண்ணணும். ஃபைனலாக ஆட் பண்ணும்போது ட்ரை மிக்ஸ் ஆட் பண்ணுறது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது 1 kg கேக் பேட்டர் தான். நான் ஆல்ரெடி ஒரு 8 inch ஹார்ட் ஷேப் பேன் வந்து பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்குவரால் நல்லா சால்வ் பண்ணி விடலாம். கூடவே இதை டேப் பண்ணதுக்கப்புறம் 180 டிகிரி ப்ரீஹீட்டட் ஓவனில் 35 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஸ்டவ் டாப்லேயே நம்ம பேக் பண்ணலாம். இந்த டைமில் ஒரு 100 கிராம்ஸ் அளவு ஆல்மண்ட்ஸ், அப்புறம் 50 கிராம்ஸ் கேஷ்யூஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனதும் பட்டர் அல்லது கீழே வந்து நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்மண்ட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இது கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம பட்டர் ஆட் பண்ணி கொடுக்குறோம். அதில் இந்த கேஷ்யூஸையும் நம்ம கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ கேஷ்யூஸும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு. நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. இந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ கேக்கு கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ணலாம். இப்போ டார்க் சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1/2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1/4 கப்பு டார்க் சாக்லேட்டு கிரேட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். பட்டர் ஆட் பண்ணும்போது இந்த டார்க் சாக்லேட் கனாஷ் வந்து நல்ல கிளேசிங் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம். இது சாக்லேட் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஓரளவுக்கு ஹீட் ஆனதும் நம்ம ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். நம்மளோட கனாஷ் ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சிஃப்டரில் அரிச்சு எடுக்கணும். இப்போ லம்ஸ் ஏதாவது இருந்தாலும் ரிமூவ் ஆயிரும். இதெல்லாம் சிஃப்ட் பண்ணி எடுத்தது. இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்காக கேக்கு 3 ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கோம். கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இது சுகர் சிரப்பால் வெட் பண்ணி கொடுக்குறேன். இது 1/2 கப்பு சுகர் ப்ளஸ் 1 கப்பு வாட்டர் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி கூல் பண்ணி எடுத்தது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீமை, இது 1/2 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்து நான் பீட் பண்ணி வச்சது. இப்போ ஃபஸ்ட் லேயர் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட் கனாஷ்லேருந்து ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது மேலே ஃபில்லிங்காக நம்ம சாப்டு செர்ரிஸ் அண்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் அண்டு ஆல்மண்ட்ஸையும் இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு இதே ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபைனல் லேயர் கேக் வச்சு கொடுத்துருக்கோம். இது மேலேயும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணதுக்கப்புறம் டாப்லையும் சைட்ஸ்லையும் நம்ம க்ரீமால் கவர் பண்ணி எடுக்கிறோம்.
இப்போ கேக்கு கம்ப்ளீட்டாக க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்கணும். ஆல்மோஸ்ட் நம்மளோட கேக்கு வந்து க்ரம் கோட் பண்ணியாச்சு. க்ரம்ஸ் தெரியாத அளவில் நம்ம கோட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். க்ரீம் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் எடுத்து சைட்ஸ்லேயும் டாப்லேயும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோன்னா ஃப்ராஸ்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கேக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ராஸ்டிங் பண்ணியாச்சு. இது மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகுது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் டாப்பில் நம்ம கனாஷ் அப்ளை பண்ணணும். இப்போ இது 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கனாஷ் வந்து திக்காக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நான் இதை ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். கேக்கு கம்ப்ளீட்டாக நான் இந்த கனாஷால் கவர் பண்ணி எடுக்கிறேன். இந்த கனாஷ் கேக்கில் அப்ளை பண்ணுற டைமில் கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு சின்ன சூடு இருந்தால் தான் இது ஃபாஸ்ட்டாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். கேக் ஆனால் நல்லா கூலாக இருக்கணும் இந்த டைமில். கேக்கு கம்ப்ளீட்டாக நான் கனாஷால் கவர் பண்ணி எடுத்துருக்கேன். இது எக்ஸஸாக சைட்ஸில் வடிஞ்சிருக்கிறது எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாலே போதும். கேக் போர்டை நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது மேலே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கேன். பாட்டம்லையும் ஒரு லேயர் வந்து சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சாக்லேட் டெக்கரேஷன்ஸும் இதில் வச்சு கொஞ்சம் கோல்டன் சுகர் பால்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். டெக்கரேஷன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த மெத்தடில் வேணாலுமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் டெக்கரேஷன் மேலே கொஞ்சமாக கோல்டன் டஸ்ட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியான கேக்கு. இது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மனாஸ் கிச்சன் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.